லோ ஆஃப் லீஸ்ட் எஃபோர்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு நான் சொல்ல முதல் மேக்ஸ் யூ ஃபாலோ மீ. நீர் எப்பவுமே ஓடும்போது ஈஸியான பேத்த தான் சூஸ் பண்ணும். அதே மாதிரி தான் நாமளுமே குறைஞ்ச எஃபோர்ட்ல நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கிற மாரி பேத்த தான் சூஸ் பண்ணுவோம். தட்ஸ் லா ஆஃப் லீஸ்ட் எஃபோர்ட். இதோட கோர் ஐடியா என்னன்னா, எந்த ஒரு வொர்க்க செய்யும் போதுமே அன்னெசரியான காம்ப்ளெக்ஸிட்டிய அவாய்ட் பண்ணிட்டு ஸ்மார்ட்டான வேல அந்த வொர்க்க முடிக்க பார்க்கணும். ஆனா நாம என்ன பண்றோம்? சின்ன டாஸ்க்க கூட ஓவர் திங்க் பண்ணி, ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணி, அதுல பெர்ஃபெக்ஷன் இருக்கணும்னு எதிர்பார்த்து அந்த வொர்க்கையே காம்ப்ளெக்ஸ் ஆக்கிடுறோம். இதுல ஸ்ட்ரெஸ்ஸையும் கூட்டி அவுட்புட்டையுமே வீக் ஆக்குறோம். ஆனா சக்சஸ்ஃபுல் பீப்பிள் என்ன பண்றாங்க தெரியுமா? நாம பல பேர் யோசிக்கலாம், "என்னடா அவங்க இவ்ளோ லேசியா இருக்காங்களே!" அப்படின்னு சொல்லி. பட் அவங்க லேசி இல்ல. அவங்க ஸ்மார்ட். இந்த லோவ லைஃப்ல அப்ளை பண்றதுக்கு 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் சிம்ப்ளிசிட்டி. ஏதாவது ஒரு வொர்க் உங்களுக்கு பெருசா தெரிஞ்சுச்சுன்னா, அந்த வொர்க்க சின்ன சின்ன ஸ்டெப்ஸா பிரேக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த வொர்க்க செய்ய ஆரம்பிங்க. செகண்ட் ஒன் எலிமினேட். தேவையில்லாத விஷயங்கள எலிமினேட் பண்ணுங்க. லைக் டூம் ஸ்க்ரோல், யூஸ்லெஸ் மீட்டிங்ஸ், அதர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். தேர்ட் ஒன் சிஸ்டமைஸ். உங்க லைஃப்ல எல்லா விஷயத்தையுமே சிஸ்டம் ஆக்குங்க. பிகாஸ் மோட்டிவேஷன் இஸ் அன்ரிலையபிள். பட் சிஸ்டம் இஸ் ரிலையபிள். செக்லிஸ்ட், ஹேபிட்ஸ், டெம்ப்ளேட்ஸ் உருவாக்கினீங்கன்னு சொன்னா எஃபோர்ட்ஸ் குறையும். அட் த சேம் டைம் கன்சிஸ்டன்சி அதிகரிக்கும். லைஃப் வந்து ஈஸியா இருக்கணும்னு சொன்னா லேசியா இல்ல, ஸ்மார்ட்டா இருக்கணும். லோ எஃபோர்ட்ஸ்ல நிறைய பெனிஃபிட்ஸ் எடுக்கிறது சீட்டிங் இல்ல, தட்ஸ் எஃபிஷியன்சி. அண்ட் எஃபிஷியன்சி தான் ப்ரொடக்டிவிட்டியோட சீக்ரெட். இந்த வீடியோக்கு அப்புறம் ஏதாவது ஒரு ஒர்க் செய்யணும்னு சொன்னா ஜோசிங்க இந்த ஒர்க்க நான் எப்படி ஈஸியா செய்யலாம்னு சொல்லி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம பேஜ ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் see you.